எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு சூப்பரான பருப்பு ரசம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு கொஞ்சம் இன்க்ரீடியன்ட்ஸ் வந்து வறுக்க போகிறோம். 2 ஸ்பூன் அளவுக்கான மல்லி எடுத்து வறுத்துக்கோங்க. அது கூடவே ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகு, 2 ஸ்பூன் அளவுக்கு சீரகம், அது போக ஒரு ஸ்பூன் அளவுக்கு துவரம்பருப்பு, ஒரு 2 வரமிளகா உங்கள் காரத்துக்கு தந்தாப்புல. இது எல்லாத்தையும் போட்டு நல்லா வெறும் சட்டியில் நல்லா வறுத்துக்கோங்க. வறுத்து இது நல்லா ஆற வச்சுட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு ஒரு பவுடர் பண்ணி எடுத்துக்கோங்க. இதுக்கப்புறமா வெறும் சட்டியில் திருப்பியும் நான் அதுக்கு தேவையான அளவு புளி எடுத்து நல்லா கரைச்சி வச்சுருக்கேன். தண்ணியாக தான் கரைச்சிருக்கிறேன். அந்த புளி தண்ணியோட ஒரு 2லேருந்து 3 தக்காளி உங்களோட புளிப்புக்கு தந்தாப்புல உள்ள தக்காளி பழத்தை எடுத்து நல்லா மிக்ஸியில் அரைச்சி ரெண்டையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த ரசம் வந்து பருப்பு ரசம், இது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இது கூட ஒரு பச்சை மிளகா நான் ஒன்று ஆட் பண்ணியிருக்கிறேன். பச்சை மிளகாவோட அந்த வாசம் நல்லாயிருக்கும் கீரி போட்டால். ஸோ அதனால் அது ஒரே ஒரு பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கிறேன். கொஞ்சமாக மஞ்சள் தூள் இதில் போட்டிருக்கிறேன், கொஞ்சம் பெருங்காயத்தூள் போட்டுக்கிறேன். இப்போ இதெல்லாம் ஓரளவு கொதித்து வரும்போது ஒரு 50 கிராம் அளவுக்கான துவரம்பருப்பை நல்லா ஊற வச்சு மசிச்சு நல்லா வேக வச்சு மசிச்சு எடுத்துருக்கிறேன். அதை இதில் ஆட் பண்ணிக்கிறேன். இதை நீங்கள் துவரம்பருப்பு இதில் பாசிப்பருப்பும் சேர்த்துக்கலாம். அப்புறமா இதில் கொஞ்சம் தேவையான அளவு தண்ணி ஊற்றி உங்கள் ரசத்தோட அளவுக்கு நீங்கள் தண்ணி ஊற்றி சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா கொஞ்சமாக உப்பு, அப்புறமா பவுடர் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, ஃபஸ்ட்டு வறுத்து அரைச்ச மசாலா, அதையும் இதில் சேர்த்து நல்லா கிண்டி விட்ருங்க. இதை இப்போ நல்லா கொதிக்க வச்சுருங்க. கொதிக்க வச்சுட்டு அதுக்குள்ளேயே நம்ம தாளிப்பு சேர்த்துடலாம். தாளிப்பு சேர்க்கறதுக்கு நீங்கள் எண்ணெயும் கொஞ்சம் நெய்யுமா சேர்த்துக்கோங்க. அப்புறமா ஒரு வரமிளகாவும் நான் அதில் ஆட் பண்ணியிருக்கிறேன். கொஞ்சம் கருவேப்பிலை, இவ்வளவும் சேர்த்து நல்லா அது பொரிய விட்டுருங்க. பொரிய விட்டு அப்படியே நீங்கள் இந்த ரசத்தில் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. எங்கிட்ட மல்லி இலை இல்லை, ஸோ அதனால் நான் ஆட் பண்ணல. நீங்கள் கடைசியாக கொஞ்சமாக மல்லி இலையும் சேர்த்து இறக்கிக்கோங்க. சூப்பரான பருப்பு ரசம் ரெடி ஆயிடுச்சுங்க. நல்ல சூடான சாதத்தை நல்லா கொலைவாக வடித்து அதில் கொஞ்சமாக நெய் விட்டு இந்த ரசத்தை ஊற்றி நல்லா மேஷ் பண்ணி நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள். ரொம்ப 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 சூப்பராக இருக்குங்க. இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.